ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடலை மாவும் ரவையும் வச்சு ஒரு லட்டு தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கடலை மாவு ரவை ரெண்டுத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நெய் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். இது ஒரு பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஒரு ரெஸ்ட் விட்டுறலாம். அப்போ தான் அந்த ரவையில் தண்ணி நல்லா ஊறி நல்லாயிருக்கும் நமக்கு சப்பாத்தி சுடுறதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நெய் தடவி நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு முந்திரி பாதாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சப்பாத்தி இது மாதிரி சுட்டு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும், மொத்தமாக ஊற்றிடாமல். அப்போ தான் அளவு நமக்கு கரெக்டாக தெரியும், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவில் உருண்டையாக பிடிச்சி எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியான லட்டு